2024ஆம் ஆண்டுக்கான அரசு பொருட்காட்சி வெற்றிகரமாக தமிழ்நாடு அரசினுடைய முன்னாள் அமைச்சருமான மரியாதைக்குரிய மாமா டிபிஎம் மைதீன் கான் அவர்கள் அரசு பொருட்காட்சி 2024 தொடக்க விழாவிற்கு அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை தலைவர் அவர்களும் மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வருகை புரிந்துள்ளவர்களை வரவேற்குமாறு மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள் பணியாற்றும் உபதேசியாளர்கள் மற்றும் பணியாளர்கள் நலவாரிய தலைவர் அவர்களையும் முன்னாள் சட்டப்பேரவை தலைவர் அமைச்சர் உள்ளிட்ட அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். மேலும் சிறப்புத்துறை அலுவலர்கள் அனைவரையும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி. வாழ்த்துரை வழங்க உள்ள பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் வணக்கத்திற்கு காசோலை பெறுகிறார்கள். பூசணி விதை மாறி சொன்ன திட்டங்களை தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அந்த வகையில் அதில் பெரும்பகுதியான திட்டங்கள் இன்று வரை அதில் தாய்மார்களுக்கு தான் அதிகமாக திட்டங்கள் இன்றைக்கு இடம்பெற்று வருவதை நீங்கள் அறிவீர்கள். இன்றைக்கு பெண்களுடைய பொருளாதாரம் மேம்படக்கூடிய சூழலை உருவாக்கி இருக்கிறது. அந்த மகளிர் சுய உதவிக்குழு வாங்கியிருந்த கடன்கள் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி, 5 பவுன் வரையுள்ள நகைக்கடன், கூட்டுறவு வங்கியில் வைத்திருந்த நகைக்கடன் தள்ளுபடி, இப்படிப்பட்ட திட்டங்களை எல்லாம் அன்றைக்கு துவக்கி வைத்தார். அதிலிருந்து இன்று வரை பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு சமீபத்திலே அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு சென்று அங்கே பல்வேறு தொழிற்சாலைகளை தமிழகத்தில் துவங்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்து தொழிலதிபர்களை சந்தித்து அங்கே ஒப்பந்தம் தமிழ்நாடு அரசின் சார்பில் போடப்பட்டு இன்றைக்கி அதில் பல்வேறு தொழில்கள் இன்றைக்கி இங்கே துவங்கக்கூடிய சூழலை உருவாக்கிறது நீங்கள் அறிவீர்கள். அதன் மூலமாக தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் மேம்படுகிறது. படித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, சாதாரணப்பட்ட மக்களுக்கும் அதில் வேலைவாய்ப்பை தரக்கூடிய வகையில் அதெல்லாம் இன்றைக்கு தொழிற்சாலைகள் உருவாக இருக்கிறது படிப்படியாக. அந்த வகையில் இன்றைக்கு தனி மனித வருமானம் இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது கடந்த காலத்தில் இருந்ததை விட இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில் இன்றைக்கு தனிப்பட்ட வகையில் அந்த திட்டங்களையும் கொண்டு வந்து இன்றைக்கு சேர்க்கக்கூடிய முதலமைச்சராக விளங்கி கொண்டிருக்கிறார். அதுபோக வேளாண்மைக்கு என்று தனியாக நிதிநிலை அறிக்கை தாக்கல், அதன் மூலமாக நம்முடைய கலைஞர் ஐயாவுடைய பெயரில் இன்றைக்கு கலைஞர் வேளாண்மை ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் என்கிற வகையில் அண்ணா, அதே போல் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், இப்படிப்பட்ட திட்டங்கள், அதே போல் கலைஞர் அவர்களுடைய ஐயா கலைஞருடைய பெயரில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், மாத உதவித்தொகை 1000 ஏழை எளிய பெண்களுக்கு, அதே போல் 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படித்த பெண்களுக்கு புதுமை பெண் என்கிற தலைப்பிலே மாத உதவித்தொகை 1000, கல்லூரிக்கு செல்வகிற பொழுது உயர்கல்வி பெற வேண்டும் என்கிற உன்னத நோக்கம். எவ்வளவோ குடும்பங்களில் பொருளாதாரம் இல்லாத சூழலில் பள்ளி படிப்போடு நிறுத்தக்கூடிய சூழல் இருக்கும். எனவே அதை ஊக்கப்படுத்த வேண்டும், உயர்கல்வி பெற வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்தார். இப்போ இந்த ஆண்டிலிருந்து நம்முடைய மாணவர்களுக்கும் 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை தொடர்ந்து அரசு பள்ளியில் படித்திருந்தால் உயர்கல்வி பெறுவதற்காக கல்லூரி போகிற பொழுது இன்றைக்கு அவர்களுக்கும் 1000, இன்றைக்கு தமிழ் புதல்வன் என்கிறது, இப்படி எண்ணற்ற திட்டங்களை பட்டியலிடக்கூடிய வகையில் இன்றைக்கு இந்த 3 ஆண்டு காலத்தை நிறைவு செய்து 4வது ஆண்டில் இன்றைக்கு இந்த அரசு அடியெடுத்து வைத்து இன்றைக்கு சாதனை படித்துக் கொண்டிருக்கிறது என்பது நீங்கள் அறிவீர்கள். அந்த வகையில் அதற்கான இன்றைக்கு அந்த திட்டங்களைத்தான் ஒவ்வொரு துறையின் சார்பில் இன்றைக்கு சமூக நலத்துறையாக இருந்தாலும் சரி, அதே போல் இன்றைக்கு நம்முடைய காலை சிற்றுண்டி திட்டம், இப்படிப்பட்ட திட்டங்கள் எல்லாம் ஒரு புதிய திட்டங்களை மற்ற மாநிலத்திற்கு வழிகாட்டக்கூடிய வகையில், இன்னும் சொல்லப்போனால் அதை தாண்டி கடல் கடந்து வெளிநாட்டிலே கூட இன்றைக்கு காலை சிற்றுண்டி திட்டங்கள் எல்லாம் துவங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது என்று நீங்கள் அறிவீர்கள். அந்த வகையிலான இருக்கக்கூடிய அரசுக்கு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று கேட்டு